என் தங்கப்பிள்ளையே, அவசர செய்தியோடு வந்திருக்கின்ற உன் தாயை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடாதே. என் தங்கமே, உனக்காக உன்னோடு வருகின்ற இந்த வராகி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும்படி அம்மா உனக்கான அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். ஒரு அண்ணனும் தம்பியும் உன் வீட்டில் நின்று கொண்டு செய்கின்ற காரியங்களை நான் உனக்கு சொல்ல வேண்டும். இவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று முழுவதும் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து உன் வீட்டில் ஒரு கலகத்தை உருவாக்கி அங்கு பிரச்சனைகளை மூட்டிவிடவும், வீட்டில் இருக்கின்றவர்களின் நிம்மதியை கெடுக்கவும் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் இப்பொழுது இந்த நேரத்தில், இந்த மதிய நேரத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களும் சரி, உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த காலங்களும் சரி, இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த நிலைகளை நிச்சயமாக என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் அங்கே கிடைத்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்த்து கொண்டு என் பிள்ளை பதறிக்கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள எந்த நிலையிலும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக எதையும் என் பிள்ளைக்கென்று தந்துவிடவில்லை. என் பிள்ளைக்கு கொடுத்த வேதனைகளும் சோதனைகளையும் நான் அறிவேன். அதுபோல இனியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன். உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நான் அறிந்த பிறகு அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திட வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. யார் இருக்கும் இடத்திலும் சரி, உன்னோடு உன்னை தொடரும் என்னுடைய அன்பு மட்டும் உன்னை எந்த நிலையிலும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தருணங்கள் உனக்கானதாக மாறும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்கள் உனக்கு நிறைவானதாக உன்னை வந்து சேரும். என் பிள்ளை, நீ எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டிருக்காதே. எதற்கெடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நான் தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுப்பதையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த நேரம் இனி நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டு இதற்கானபடி உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி கொண்டு நல்லபடியாக சந்தோஷமாக நீ வாழப்போகிற நேரத்தை நான் இப்பொழுது உருவாக்கி விட்டுத்தான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். சட்டென்று நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயம் நம்ப முடியாமல் போகலாம். ஒரு ஆணும் பெண்ணும் நம் வீட்டில் கலகத்தை மூட்டுகிறார்கள் என்று அம்மா சொல்லிவிட்டு, இவர்கள் நம் வீட்டில் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது அம்மா உனக்கு நல்லதை நடத்த வந்திருக்கிறேன் என்று சொல்கிறாளே என்று சொல்லி உனக்குள் ஒரு குழப்பம் வருகிறதல்லவா? உன்னுடைய இந்த குழப்பத்தை தீர்க்கத்தானே நான் வந்திருக்கின்றேன். குழம்பி இருக்கின்ற உன்னுடைய மனதிற்கு நிறைவான புரிதலை கொடுக்கத்தானே நான் வந்திருக்கின்றேன். எதற்கெடுத்தாலும் நீ குழம்பி தவிக்கின்ற ஒரு நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அந்த நிலையை நீ முதலில் கடந்து வர வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பமே. இந்த தாயானவள் அதற்காகத்தானே உன்னை சுற்றி சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத ஒரு விஷயத்தை உனக்கு நான் நடத்திவிட எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும்
அம்மா சொல்வதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். யார் எதை சொன்னாலும் அதை நம்பி விடாதே. யார் எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தினாலும் அதையெல்லாம் உடனடியாக என் பிள்ளை நீ உனது என்று எண்ணி வருந்தி விடாதே. உனக்கு என்ன நடக்கும் என்ற கணிப்பு தெய்வத்தினுடையது. இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய எண்ணம். அதனால் இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இதனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். அது உனக்கே உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க அது மிகப்பெரிய உதவி செய்யும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்லதை நடத்த உனக்கு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்வது போல இந்த வாழ்க்கையிலும் இனி உனக்காக நான் இருப்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை. எந்த நேரமும் என் பிள்ளை எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றியை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் எதிர்பார்த்தது எதுவும் நடக்காத நிலையில் நம் வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட பல விஷயங்களை நமக்கு கொடுக்க வரும் இந்த தருணத்தை நாம் எங்குமே எதிலுமே விட்டுவிடக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலங்களை நீ முதலில் உன்னதமாக உணரத் தொடங்கு. தெய்வம் உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தை உன் மனதிற்குள் நிலைநிறுத்து. ஏனோ தானோவென்று கேட்டுக்கொண்டிருக்காதே. என் குழந்தையே, எதுவென்றாலும் நம் கவனம் எதன் மீது இருக்கின்றதோ அது நம் செவிகளை வந்து சேரும் அல்லவா? அம்மா எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் தெரியுமா? ஒரு குழந்தை ஒன்று அம்மா பேசும் பொழுது பின்னால் இரைச்சலாக இருக்கிறது. பின்னால் இருக்கின்ற சத்தத்தை கேட்க முடியவில்லை. அதை கேட்டும் பொழுது நீ பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொல்கின்றது. என் குழந்தையே, தெய்வம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன்னை பேசிக்கொண்டிருக்கிறது, உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது என்பதனை சற்று நீ உணரும் நேரம் இது. உனக்காக நான் எந்த இடத்திலும் நின்று பேசும் பொழுது பின்னால் கேட்கின்ற சத்தங்கள் உன்னுடைய செவிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை தருகிறது அல்லது உன்னுடைய மனதை இடறுகிறது என்றால் இப்பொழுது முதலில் உன்னை நீ சோதித்து பார். நாம் எதன் மீது கவனம் செலுத்துகிறோமோ அந்த கவனம் உனக்கு இருந்திருந்தால் சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு சத்தங்களும் உன் செவிகளை வந்து சேர்ந்திருக்காது. உன் கவனம் என் மீதும் என்னுடைய குரலின் மீதும் இருந்திருக்க வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? என் குழந்தையே, எந்த நிலையிலும் உன் தாயானவள் உன்னை விட்டு கொடுக்கவில்லை. உன்னை விட்டுவிடவும் நான் நினைக்கவில்லை. நான் சொல்வது போல எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களின் மீது முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எதன் மீது இருக்கின்றதோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. நீ எதை கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்து என் வார்த்தைகளை கேட்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும். அதுதான் நீ விரும்புகின்ற விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான எண்ணங்களோடு நீ ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள பழகு. தெளிவான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்திட பழகு. அப்படி மட்டும் நீ தெளிவு கொண்டு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தொடங்க ஆரம்பித்து விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். இதுபோல இந்த தாயை உணர்வது உண்மை என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த அண்ணனும் தம்பியும் உன் வீட்டில் நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். இவர்கள் உன் வீட்டில் நின்று நடத்துகின்ற ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு நிலைகளையும் நீ மாற்றி இருப்பாய் என்பதுதான் உண்மை.
இது போன்ற விஷயங்களும் இது போன்ற நேரங்களும் உனக்கு கொடுத்தது போதும். இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பதற வேண்டாம் அல்லவா? இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் அல்லவா? எதையுமே நமக்காகத்தான் நம் தாய் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாள் என்பதனை நீ உணர வேண்டும். இதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தின் உச்சம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். நான் இருந்து உனக்கு எந்த விஷயத்தை நடத்துகிறேன், எதற்காக இவர்களை இன்று நான் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒவ்வொரு காரணங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டிய நேரம் கைகூடி வருகிறது என்றால் அதை உனக்கு உறக்கச் சொல்ல வேண்டிய கடமையும் என்னுடையது. இதனை அம்மா பலமுறை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை தேடி நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். எந்த இடத்திலும் நீ எதையும் கைவிட்டு விடாதே. உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ தொலைத்து விடாதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன்னோடு நான் வருகின்ற பொழுது, உன்னை சூழ்ந்து வரக்கூடிய பல விஷயங்களுக்கு உனக்கு முடிவு கிடைக்கும். என் குழந்தையே, இப்பொழுது உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சதுர்த்தி திதி நேரம் அல்லவா? விநாயக பெருமானை நீ வணங்க வேண்டிய நேரம் அல்லவா? இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனால் சதுர்த்தியினுடைய நாயகனும் செவ்வாயின் நாயகனும் அண்ணனும் தம்பியும் அல்லவா? விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 2 பேரும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு கொடுக்கவும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய துன்பத்திற்கு முடிவு கொடுக்கவும் உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டார்கள். இந்த தருணத்தை நீ புரிந்து கொண்டால், இந்த நேரத்தை நீ உணர்ந்து கொண்டால், உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் இந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் சரியாகவே மீட்டெடுப்பாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதை உனக்கு சொல்லும், நீ ஆசைப்படுவதை உனக்கு கொடுக்கும். இந்த கந்தனும் விநாயக பெருமானும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்க முடியும்? இதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னாலும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த மாற்றங்களை உணர்ந்து புரிந்து நீயும் சந்தோஷமாக தெய்வத்தின் அருளோடு உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத இந்த தாய் இனியும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நான் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் புரியாத புதிராகவே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றும் நீ விரும்புகின்ற நிலையை உனக்கு கொடுக்கும் பொழுது, ஒவ்வொன்றும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உனக்கு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக அன்று இந்த தாயின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தியது என்னவென்பதனை உனக்கு புரிய வைத்துவிடும். எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை நாம் எதிர்பார்த்த நிலைகளை ஒருபோதும் நாம் தவிர்க்கக்கூடாது. நம்மை தேடி வரும் விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் உன்னுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நிலையையும் நீ விட்டுவிடாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் நின்று உனக்கு அருளை வழங்கி கொண்டிருக்கிறது. அத்தனை தெய்வங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற நிலை உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது
நீ எப்பொழுதும் இது போன்ற நேரங்களை தவிர்க்காமல் உனக்கு தெய்வம் வந்து தருகின்ற விஷயங்களை விட்டு விடாமல் நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பமும் கூட. உன் தாயானவள் யோசிப்பது இதைத்தானே, என் பிள்ளை நீ எப்படிப்பட்ட நிலையிலும் எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கக்கூடாது என்றுதானே உன் அம்மா நானும் யோசிக்கின்றேன். உனக்காக நான் சொல்லும் இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நான் வருவது போல உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய நன்மைகளும் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை உணரும் இந்த நேரத்தில் நமக்கான வேதனைகளையும் துன்பங்களையும் கடந்து நாமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும். முருகப் பெருமானும் விநாயகப் பெருமானும் அண்ணனும் தம்பியும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை நடத்திவிட எண்ணி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும் செயலாக மட்டுமே இருக்க முடியும். அவர் நினைத்து உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒன்றை உனக்கு நடத்திவிட நினைத்து விட்டார். நீ ஆசைப்படுகின்ற ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்துவிட இவர்கள் நினைத்து விட்டார்கள். உன்னை ஆட்டி படைத்த ஒரு துன்பம் ஒன்று முடிவுக்கு வரவும் இவர்கள் எண்ணி விட்டார்கள் என்பதுதானே உண்மை. இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம் இது. அத்தனையையும் நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள நீ துடிக்கும் நேரம் இது. இனிமேல் எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று யாரும் சொன்னால் அதை நம்பாதே. உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நடக்க உனக்காக எத்தனை தெய்வங்கள் வருகிறது என்று பார்த்தாய் அல்லவா? உன்னை தேடி எத்தனை தெய்வங்கள் உன்னோடு நிற்கிறது என்பதனை நீ கண்டு கொண்டாய் அல்லவா? அது போதுமே. இதை தவிர இனி உனக்கு என்ன தேவைப்பட போகிறது இந்த வாழ்க்கையில்? இதை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் மன நிறைவை கொடுக்க போகிறது? உன் இல்லத்தில் நின்று உன் வெற்றியை உறுதிப்படுத்தும் இந்த காலம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம். அம்மாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும் இந்த நிலைகளில் இனி உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் ஒரு சேர மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை மாற்றும். இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையான நேரத்தில் உன்னை தேடுகின்ற இந்த மனிதர்களைப் போல அல்ல தெய்வம். தெய்வம் எப்பொழுதும் எந்த நிலையிலும் உனக்காக உடன் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதனால் தெய்வம் வருகிறது என்று சொன்னால் அதை நீ விளையாட்டாக எடுத்துக்கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வரக்கூடிய உண்மையான விஷயங்களை நீயே தொலைத்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளும் சரியாகவே கிடைக்க வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் இந்த காலங்களை இனி எப்பொழுதும் உனக்கு சரியாகவே உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லை என்று இங்கு ஒதுக்கிவிட எதுவும் இல்லை. தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாகவே தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி உனக்காக உன் முன்னால் நிற்கும் இந்த தருணங்களில் எல்லாம் இனி அத்தனை அதிசயங்களும் உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக கண்டு கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். முருகனும் விநாயகரும் என் பிள்ளைகள் உன் வீட்டில் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இனி நிச்சயமான மாற்றத்தை நீ கண்கூடாக காண்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.